ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திக் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தாத்தா வீட்டுக்கிட்ட இருக்கிற குட்டி காட்டை தான் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ஏன் எங்களால் வீடியோ வந்துட்டு மூணு நாளாக அப்லோட் பண்ண முடியலன்னா, இது இந்த கோழி வேறு கத்திகிட்டே இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எங்களால் ஏன் அப்லோட் பண்ண முடியலன்னா, இங்கே வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷனே கிடைக்கவே இல்லை. நாங்களும் அப்லோட் பண்ணலான்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டு எரர்னு காமிச்சதுனால எங்களால் அப்லோடே பண்ண முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு ஒழுங்காகவே ஒய்ஃபை கிடச்சிருக்குன்னு, கொஞ்சமாக கிடச்சிருக்குன்னே சொல்லணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இனிமேல்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு ஒய்ஃபை அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஷட் டவுன் வேறையா. ஸோ அதனால் எப்படியாவது இன்றைக்கி வீடியோ எடுத்துடணும்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அங்கே அந்த பாறை கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே விளையாடுவோம், நானும் ரித்திக் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், வரலன்ட்டான். ஸோ அதனால் நானே தனியாக வீடியோ எடுக்கலான்ட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா என் காலெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே காலில் அப்படியே வந்துட்டு அந்த செப்பலை அப்படியே எல்லா ஹீட்டையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் மரம் தான் இருக்கும். இங்கே சொல்லப்போனால் இந்த காட்டில் இங்கே பாருங்கள் வரிசையாக தேங்காய் மரம் 100-150 தேங்காய் மரம் கிட்ட இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு நேச்சர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நேச்சர் பிடிக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இங்கே பாருங்கள், ரித்திக் வந்துட்டான், செப்பல் கூட போடாமல் நல்லா சூட்டில் வந்துட்டுருக்கிறான், சூடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பூ மரம் இருக்கும். இங்கே பாருங்கள் நிறைய மரம் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள், அவனுக்கு அது தெரியவே இல்லை இன்னும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மித்ரன் vlogsல போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஏன் வீடியோ போட முடியல மித்ரன் vlogsல அப்படின்னா, ஆமாம், எங்கள் அம்மாவோட ஃபோன் வந்துட்டு தொலைஞ்சு போச்சு, ஸ்விட்ச் ஆஃப் ஆகி எங்கே போச்சுனே தெரில. ஸோ அதனால் அந்த சேனலில் இனிமேல் வீடியோ போட முடியல, மன்னிச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ ரித்திக் vlogsல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரும். அட்லீஸ்ட் ஒரு 1 டே விட்டாச்சு போட நாங்களாம் ட்ரை பண்ணுறோம். குட்டி மாங்காவா அது என்னமோ இருப்பா. அங்கிட்டு பாருங்களேன், அங்கிட்டு வந்துட்டு நிறைய மரம் இருக்கும். ஆமாம், அங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு செடி, அது என்ன செடினே தெரில. அது என்ன செடினே தெரில, அது என்னமோ விஷ செடின்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கும், நிறைய செடியெல்லாம் இருக்கும் தான். அங்கே வந்துட்டு விவசாய நிலம்லாம் வேறு இருக்குது. அங்கெல்லாம் போயிருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாறைக்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் காடு தான். அங்கே அந்த பாறைக்கிட்ட தான் நாங்கள் எப்பவுமே விளையாடுவோம். இங்கே வந்துட்டு நிறைய நெல்லிக்காய் செடி, லெமன் செடி, ஜாக் ஃப்ரூட் செடி, அப்புறம் வந்துட்டு என்னவோ ஒரு பழம் சொல்லுவாங்க, கொழுக்காப்பள்ளி மரமா, ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்குது, நிறைய இருக்குது இங்கே நிறைய. இதை பாருங்கள், அப்படியே இங்கே உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷனாக வரணும்னா இந்த இடம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் போல், அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் டெய்லி வரனால தெரியல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த காட்டுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஆமாம் பாருங்கள், மாமரம் இருக்குது, நிறைய மரம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், தேங்காய் மரத்துக்கு ஒரு தோட்டமே வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது பேர் என்ன, கார்டன். கார்டனில் வந்துட்டு செடி வச்சுருக்கலாம், வெரைட்டியாக செடி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வந்துட்டு அப்படியே தென்னை மரத்துக்காகவே செஞ்சு வச்ச மாதிரியே தான் இருக்குது. அதுக்காக தான் வந்துட்டு இந்த தோட்டத்தையே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அங்கே இருக்கிறனால துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் வியூவே இப்படி தான் இருக்கும், பார்க்க அழகாக இருக்குது பார்க்கவே. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு மேக்ஸிமம் நாங்கள் யாரும் போக மாட்டோம், ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளே நிறைய டாக்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு போகல நாங்கள். அங்கே பாருங்கள், அவன் சங்குன்ட்டு என்னத்தையும் எடுத்துகிட்ருக்குறான். பட் ஆனால் இவன் எங்கே போனாலும் சங்குன்னு தான் இருக்கிறான். ஆமாம், அது நிஜமாலுமே சங்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள். அங்கே பாருங்கள், நிறைய அந்த ஹைலைட்டர் பார்த்துருக்கீங்களா, ஃபேபர் காஸ்டில் ஹைலைட்டர், அந்த எல்லோ கலர் மாதிரியே இருக்குது.
ஒரு பூ இருங்க, நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். ஐ திங்க் இந்த பூ வச்சு தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அழகாக இருக்குது பார்க்கவே. ரத்த கலரா? இந்த பூலாம் அழகாக இருக்குது. இந்த பூ பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாசா ஃபைலான்னு சொல்லி ஒரு பூ மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த பூ தான் இது. ஐ திங்க் இந்த பூ பேர் வந்துட்டு பாசா ஃபைலான்ட்டு வெட்டி பார்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த பூவும் தெரில, பூ பேரும் தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய வேப்ப மரம் அப்படின்ட்டு. வேப்பைக்கு பஞ்சமே இல்லை போல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில்லாம் இருக்குது. என்னடா இதுக்குள்ளே எப்படிடா கோவில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அப்படி தான் நானே ஃபஸ்ட்டு டைம் எங்கள் தாத்தா ஊருக்கு வரும்போது ஷாக் ஆனேன், எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ. இது வந்துட்டு ஐ திங்க் அந்த காலத்தில் கட்டியிருப்பான்னு நானும் எங்கள் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பாருங்க, ஆமாம் கோவில் இருக்கு பாருங்க, தெரியும். பாருங்க கோவில் தெரியுது பாருங்க. பாருங்க எங்க போய் கோவிலை கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு பாருங்களேன், மேலே பாருங்க பார்ப்போம். அது நொங்கு மரம்னு நினைக்கிறேன். நொங்கு மரம், நொங்கு இருக்கு. நாங்கள் சாப்பிட்ருக்கோம், பட் ஆனால் இங்கே சாப்பிட்டதில்ல. நொங்கு சாப்பிட்ருக்கோன்னு சொல்கிறோம். ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ வேப்ப மரம்ன்ட்டு. எங்கள் வீடு அங்கேருந்து இங்கே வரைக்கும் சூப்பராக நாங்கள் வாக்கிங்லாம் வருவோம். எப்போயாவது வாக்கிங்லாம் வருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. இதான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நொங்கு மரம்லாம் இருக்குது. நொங்கு மரம் இந்த பாருங்கள். இந்த பாதையில் மோஸ்ட்லி நிறைய பேர் வரமாட்டாங்க, சில பேர் வந்துட்டு வருவாங்க, எப்போயாவது வருவாங்க. எப்போயாவது வருவாங்க. பட் அண்ணா நொங்கு அது என்னமோ காஞ்சு போன நொங்குன்னு நினைக்கிறேன், தீஞ்சு போச்சா என்னன்னே தெரில. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் போய் ஒரு தடவை வந்துட்டு நாய் கடிக்க வந்தது. நாங்கள் உடனே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், நானே எங்கள் அம்மா ரித்திக்கலாம். அங்கே